ஹாய் எவ்ரிவன். நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைட்காம் குரூப் ஷேர் அதாவது பிசிஜி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரீலிஸ்ட் ஆயிருக்கு என்எஸ்சில. ரொம்ப ரொம்ப போராட்டம் பிறகு. ஏன்னா, இவங்க என்னன்னா, சரியாந்திர ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணல என்எஸ்சி, பிஎஸ்சி எதுக்குமே. ஸோ கன்டினியூஸாக 2 குவார்ட்டர்ஸ் மேலே அவங்க பண்ணாததுனால, செபி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இதை வந்து பார் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மண்டே தான் இது லிஸ்ட் ஆச்சு. அப்புறம் டோட்டலாக வந்து டிசம்பரில் தூக்கிட்டாங்க. ஸோ 7 மாத போராட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரீலிஸ்ட் ஆகிருக்கு. 102% லாபத்தோட ரூ. 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு லிஸ்ட் ஆனோடனே லோவர் சர்க்யூட் ஆகிடுச்சு. அதிக பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பை பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவு எக்ஸிட் ஆகுறது நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஸ்மால் கம்பெனிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் நெகட்டிவில் தான் இருக்குது. இயர் ஆன் இயர் ஓரளவு ஓகேவாக இருக்குது. ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா போன குவார்ட்டருக்கு 244 கோடி இருந்தது. இப்போ 121 கோடி, பாதியாக வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் தான் இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதிகமாகவே வந்து அவங்க வந்து செல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரைட்காம் குரூப்போட ஷேரு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதை வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருந்திருக்காது இது ரீலிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.